இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 37 அதனுடைய 34வது வசனம், அவர் உன்னை உயர்த்துவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்திலே உயர்வுக்காக அதிக நாட்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். நீங்கள் காத்திருக்கலாம். தேவன் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுதுமே ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் மாத்திரமே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். தேவனால் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தாயானவள் காத்திருப்பது போல நாமளும் தேவனிடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்துல இன்றைக்கு நம்மளால காத்திருக்க முடியல. உடனே இந்த காரியம் நடக்கணும், உடனே எனக்கு அற்புதம் வேணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க, பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ஒரு ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், ஒரு ஃப்ளைட்ல போனா காத்திருக்கிறோம், ஒரு எந்த ஒரு காரியத்திலையும், ஒரு வீடு கட்டுனா அதுக்கு காத்திருக்கிறோம், இன்னும் ஒரு தொழில் வளரணும்னா காத்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே நம்ம காத்திருக்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல மட்டும் நம்மளால காத்திருக்க முடியல. ஏன்? சில சோர்வுகள், சில அவசரங்கள், சில நேரத்துல நம்முடைய விசுவாச குறைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தருகிற உயர்வையும் அற்புதத்தையும் தடை பண்ணி விடுகிறது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்தும் வரைக்கும் காத்திருங்க. ஜபத்துல காத்திருங்க, அவர் சமூகத்துல காத்திருங்க, விழித்திருந்து காத்திருங்க. உங்களுக்கு தேவன் தருகிற அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் வரை காத்திருங்க. எதிர்பார்ப்போடு காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. நிச்சயமாய் தேவன் அற்புதம் செய்வார், உங்களை உயர்த்துவார். உங்க காத்திருப்பு வீணாய் போகாதபடிக்கு தேவன் உங்களை உயரமான ஸ்தலத்திலே உங்களை நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர் உன்னை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உயர்வுக்காய் அநேக பிள்ளைகள் காத்திருக்கலாம், செபித்து கொண்டிருக்கலாம். நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருக்க தேவன் கிருபை கொடும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.